ஹாய். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ட்ரம்ப் வந்து ஒரு ஏப்ரல் 2 அதாவது லிபரேஷன் டே அன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 நாடுகளுக்கு வந்து டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணியிருந்தாரு. அதில் இந்தியாவும் ஒரு நாடு. ஒரு ஏப்ரல் 5லேருந்து பேஸ்லைன் டேரிஃபாக வந்து ஒரு 10%, ஏப்ரல் 9லேருந்து ரிமைனிங் உள்ள எல்லா பர்சன்டேஜும் இம்போஸ் பண்ணுற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இப்போ வந்து அவர் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட ட்ரேட் வார் வந்து ரொம்ப சிவியராக போகிறனாலையும், அப்புறம் வந்து அதோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணனாலையும், மக்களோட நலனுக்காரையும் எக்கனாமிக்காகவும் வந்து அவர் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 90 நாளைக்கு 3 மாதத்துக்கு வந்து டேரிஃப் வந்து பாஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லா நாடுகளுக்கும். அவர் இம்போஸ் பண்ண எல்லா நாடுகளுக்கும் பாஸ் பண்ணி வச்சுருக்காரு எக்ஸப்ட் சைனா. அவரை பொறுத்த வரைக்கும் சைனா வந்து யூஎஸ்க்கு தகுந்தாப்பில் வரது இல்லை. ஸோ கிட்டத்தட்ட வந்து நாங்கள் டேக்ஸ் இம்போஸ் பண்ணால் அவங்களும் டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து அவங்க வந்து யூஎஸ் மேலே உள்ள ரெஸ்பெக்ட் வந்து கம்மியாக இருக்கனால நான் சைனாவுக்கு மட்டும் அதே டேக்ஸ் தான் விதிக்கிறேன்னு சொல்லிட்டு மற்ற எல்லா நாடுகளுக்கும் பாஸ் பண்ணி வச்சிட்டாரு. ஸோ இதனால் இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. பட் என்னதான் இருந்தாலுமே டேக்ஸை 90 நாளைக்கு பாஸ் பண்ணி வச்சுருந்தாலும் பேஸ்லைன் டேரிஃபான 10% வந்து அந்த 10% இருக்குல்ல, அந்த 10% வந்து கன்னியூ ஆகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இவர் இந்த ஆக்சுவலாக இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங் அறிவித்தோடனே ஸோ அந்த வால் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, யூஎஸ் ஷேர் மார்க்கெட் எல்லாமே சடன் ஹைக். ஸோ கிட்டத்தட்ட 9% கிட்ட ஹைக் ஆகிருக்கு. அதனால வந்து ஏசியன் மார்க்கெட்ஸும் கொஞ்சம் ஹைக் வந்து பார்த்துச்சு. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இந்தியன் ஷேர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுனாக, அதாவது 0.5% டவுன் தான். ஸோ இந்த ரிலீஃப்னாலையும் அதை ஏற்கனவே வந்து ஆர்பிஐ வந்து எம்பிசி மீட்டிங் நடந்துச்சு. அதனால் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து 6.25லேருந்து 6% ஆகிருக்காங்க ரெப்போ ரேட். ஸோ இதனாலையும் ஹோம் லோன் எல்லாமே கம்மியாகிறதுனால இதனாலையும் எக்கனாமிக் கொஞ்சம் வளர்ச்சியடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே சமயம் இந்த டேரிஃபும் கொஞ்சம் வந்து பாஸ் பண்ணி வச்சதுனால இந்தியன் எக்கனாமிக்கு கொஞ்சம் நல்ல வழி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் இருக்குது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் நல்லா மூவ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் பொறுத்து தான் பார்த்தாகணும். பட் என்ன தான் நேற்று வெனஸ்டே அறிவித்தாலும் இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங் வந்து யூஎஸில் என்ன நடக்குது அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இப்போ லைவ் அங்கே போயிட்டுருக்கு. ஷேர் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது. என்ன தான் வந்து ட்ரம்ப் வந்து பாஸ் பண்ணி வச்சாலுமே கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஃபர்தராக வந்து நம்ம ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணனாலையும் இந்த ட்ரம்ப் டேரிஃப் பாஸ் பண்ணனாலையும் நம்மளோட ஷேர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்லபடியாக போகணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்த்தாக்கணும். நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.